இந்தியா என்ன முடிவு எடுக்க போறாங்க? மத்திய பாஜக அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகுது? மோடி, அமித்ஷா அவர்கள் எடுத்த முடிவு என்ன? உலக நாடுகளே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்த ஒரு சம்பவம் நடந்தது என்ன பார்க்கலாமா? இன்றைய உலக அரசியல்ல மிகவும் போர் பதட்ட சூழ்நிலை உண்டாகி இருக்கு. குறிப்பாக மேற்கு ஆசியாவில் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போன்ற நாடுகளிடையே போர் பதட்ட சூழ்நிலைன்றது மிகவும் அதிகரித்து உள்ளது. இந்த சமயத்தில் மிகவும் ஆச்சரியமான ஒரு கேள்வி இருக்கு, பதில் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியா யார் பக்கம் நிற்கிது அப்படின்றது. இதுல என்ன ஒரு ஆச்சரிய பதில் அப்படின்னா, இந்தியா யார் பக்கமும் தனித்து நிற்கல. நடுவில், இந்த உலக கழகத்தின் நடுவில் மிகவும் வலிமையாக நடுவில் நிற்கிறது. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் கிட்டையும் நட்பா இருக்கும், ஈரான் கிட்டையும் நட்பா இருக்கும், அமெரிக்கா கிட்டையும் நட்பா இருக்கும், ரஷ்யா கிட்டையும் நட்பா இருக்கும். நீங்க உலக நாடுகள் கிட்ட, எல்லா நாடுகள் கிட்டையும் மிகவும் நட்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான். உலகத்திலேயே எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தனது பாரத நாட்டு மக்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறதும் பாதுகாப்பா கொண்டுகிட்டு வர்றதும் நமது மத்திய பாஜக அரசாங்கம் தான். ஏன் சமீபத்தில் கூட உக்ரைன் போர், ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, சூடான் மோதல், இஸ்ரேல் போர் நிலை போன்ற காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான இந்தியர்களை மிகவும் பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்த மாபெரும் அனுபவம் மத்திய பாஜக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல எண்ணெய் இறக்குமதியில இந்தியா மிகவும் பலவீனமாக இருந்தது. ஆனா இப்போ கடந்த ஒரு தசாப்தத்துல இந்தியா எரிசக்தி கொள்கையை முழுமையாக மாற்றி இருக்கு. இந்தியா இப்போ 3வது எண்ணெய் இறக்குமதி நாடு, 4வது பெரிய ரிஃபைனரி திறன் கொண்ட நாடு, 5வது பெரிய பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு நமது பாரத நாடு. மேலும் உலகத்தில் எந்த இடத்துல போர் சூழல் உண்டானாலும், போர் நடந்தாலும், அரசியல் போர் பதட்டம் உண்டானாலும் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை. 7-8 வாரங்களுக்கு மேலாக தேவைப்படக்கூடிய எண்ணெய், எரிசக்தி, எரிபொருள் இந்தியா கிட்ட கைவசம் இருக்கு. இதனால உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், போர் நடந்தாலும் இந்திய மக்களோட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முன்னாடிலாம் இந்தியாவுக்குள்ள எண்ணெய் கொண்டு வரணும் அப்படின்னா ஹர்முஸ் கடல் சுரங்கம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்முஸ் வழியா தான் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ இந்தியாவானது அமெரிக்கா, ரஷ்யா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு. இதனால எந்த நாட்டுல எங்க பிரச்சனை நடந்தாலும் இந்தியாவில் இந்திய எரிசக்தி பாதுகாப்புல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா ஒரு நாட்டை நம்பி இந்தியா இல்லை. இப்போ இந்தியா பல நாடுகள்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இந்தியா உலக அளவுல சமநிலை அரசியலை செய்து வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா கிட்டையும் நல்ல உறவு, ரஷ்யா கிட்டையும் அதே மாதிரி நல்ல உறவோட இந்தியா இருக்கு. இந்த சமநிலை அரசியலின் காரணமாக இந்தியாவின் குரல் என்பது உலக அரசியல்ல மிகவும் முக்கியமான குரலாக பார்க்கப்படுகிறது. உலக தலைவர்கள் எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவருடைய பேச்சு என்பது மிகவும் முக்கியமானதாக, சக்தி வாய்ந்ததாக உலக அளவில் பார்க்க முடிகிறது. இப்போ கூட போர் நடக்கக்கூடிய நாடுகளின் தலைவர்களுடன் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போது அவர் பேசும்போது, போர் என்பது தீர்வு தராது, அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, பொதுத்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் T20 வேர்ல்டு கப் அதில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடி இருப்பார், கைத்தட்டி குடும்பத்தோட கொண்டாடி இருப்பார். ஆனால் உலக நாடுகளை பாருங்களேன், மக்களையும் பாதுகாப்பாக வச்சுக்கல, உலகத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கல, தானும் பாதுகாப்பாக இல்லை, போர் சூழல்ல சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கான பாதுகாப்பையும் கொடுத்து, மகிழ்ச்சியவும் கொடுத்து, முன்னேற்றத்தையும் கொடுத்து இந்தியாவை மாபெரும் பாதுகாப்பான நாடாக மாற்றினது மட்டும் இல்லாமல், எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய நாடாக இந்தியா மாறி இருக்கு. எந்த நாட்டில் எப்போ பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எரிபொருள் வாங்குறதுலையோ எண்ணெய் வாங்குறதுலையோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டை நம்பி நாங்க இல்லை. எரிசக்தியில, எரிபொருள்ல, கொள்கைகள்ல இப்ப இந்தியா மாறி நிக்குது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது உலக நாடுகளே
மிகவும் போர் பதட்ட பயத்துல இருக்கும்போது இந்தியா மட்டும் சக்தி வாய்ந்த வலுவான சமநிலை கொண்ட அரசியல் நிலைப்பாட்டோட சக்தி வாய்ந்த குரலாக இன்று மாறி இருக்கிறது. இதற்கு ஒரே காரணம் இந்திய மக்கள், மத்திய பாஜக அரசாங்கம், மோடி, அமித்ஷா.